ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமணம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி கார முறுக்கு பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு அரிசி மாவு எடுத்துருக்கேன். 2 பவுல் அரிசி மாவு, 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அந்த பெரிய பவுலுக்கு போட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு வந்துட்டு கடலை மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் இது மாதிரி நசுக்கி போட்டுக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு கருப்பு எள்ளு போடுறேங்க. அது வந்துட்டு தண்ணியில் இது மாதிரி ஊற வச்சுக்கிட்டு போட்டோம்னா முறுக்கில் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். எண்ணெயில் போடும்போது முறுக்குலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் நல்லா அந்த எள்ளெல்லாம், இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதனால நனைச்சி போட்டுக்கிட்டேங்க. இது மாதிரி தண்ணியில் போட்டோம்னா ரொம்ப நல்லா அதுக்கே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ மிளகா பொடி போட்டிருக்கேங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்துட்டு சூடாக காஞ்சிக்கிட்டு இருக்குங்க எண்ணெய். அந்த எண்ணெய் வந்துட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாவுக்குள்ளே. இதை நல்லா கை வைக்காமல் ஃபஸ்ட்டு இந்த கரண்டியில் கலக்கிக்கலாம். சூடாக இருக்கும் எண்ணெய், அதனால் நல்லா மாவெல்லாம் படுற மாதிரி எல்லாத்துக்கும் இது மாதிரி கலக்கிக்கணும் ஒரு வாட்டி. இப்போ வந்துட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேங்க. நான் 3 கிளாஸ் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி கலக்கிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ கையில் கலக்கிக்கலாங்க. ஆனால் நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு. நல்லா இது மாதிரி கலக்கிக்கணும் மாவு. நல்லா கலக்கியாச்சு. ரொம்ப கட்டியும் இல்லாமல் ரொம்ப மிருதுவாக ரொம்ப இதுவாக இருக்காமல் நல்லா மீடியமாக இது மாதிரி கலக்கிக்கணும். சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க இது முறுக்குக்கு. இப்போ முறுக்கு குழாய் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். அப்போ தான் அது சைட்லலாம் ஒட்டாமல் நல்லா மாவு வந்துட்டு எண்ணெயில் வரும் முறுக்கு பிழியும்போது. முறுக்கு மாவு போட்டுக்கிட்டேங்க. இதை வந்துட்டு நம்ம கரண்டியில் பிழிஞ்சிக்கலாம். இது மாதிரி கரண்டியில் பிழிஞ்சி போடுறது நமக்கு வந்துட்டு கைக்கு சூடுபடாமல் இருக்குங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டைரெக்டாகவே கூட பிழிஞ்சிக்கலாம். கற்றுக்கிறவங்களுக்கு பசங்களுக்கு இது மாதிரி போட்டால் சேஃபாக இருக்கும். மூணு முறுக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேங்க. ரொம்ப அதிகமாக விடலை எண்ணெய். நான் கடாயில் அதிகமாக விட்டேன்னா அது நம்ம இது மாதிரி முறுக்கு போடும்போது மேலே தெளிக்குங்க. அதனால லிமிட்டாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆனாலும் இது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிழிஞ்ச 3 முறுக்கும் ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இது போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம போடும்போது லிமிட்டாக எண்ணெய் இருந்ததுன்னா நமக்கு எந்த இதுவும் இருக்காதுங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா மேலே தெளிக்கும். இதே மாதிரி பிழிஞ்சு எல்லா முறுக்கையும் இதே மாதிரி சுட்டுக்கலாம். நம்ம மிளகா பொடியெலாம் போட்டு செஞ்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப காரமாக ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா முறுக்கு சுட்டாச்சு. ஓகே வியூவர்ஸ், நாங்களும் முறுக்கோட என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவும் நல்லா இருக்கும். ஓகே, பாய்.